வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 6 டேர்ம் 1 தமிழில் உள்ள இயல் 1 செய்யுள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கவிதை பேழை அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு மனப்பாட பாடல். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்கா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமுக்கு வரும். ஸோ இந்த இயலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேன். இதில் நம்ம இன்பத்தமிழ் அப்படின்ற கவிதையை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தமிழை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருந்துருக்கீங்க, அப்படி தானே? ஸோ தமிழ் வழக்கம் அப்படின்றது நிறைய மரபுகளை தொன்று தொட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்குது. அதில் முதல் விஷயம் தமிழை வணங்குறது அப்படின்றது. ஸோ அப்படி கொடுத்துருக்கிற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் தமிழுக்காக எழுதின ஒரு பாடல். ஸோ இதை வணக்க பாடலாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதியார் மீது கொண்ட பற்றுனால தான் தன்னோட ஒரிஜினல் பேரான சுப்புரத்தினத்தை மாற்றி பாரதிதாசன்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ இவர் தமிழையே பல விதமாக பெருமைப்படுத்தியிருக்காரு. கண் மணி அப்படின்னு நம்ம எப்படி குழந்தைங்கள கொஞ்சுறோமோ அதை மாதிரி அவர் தமிழை கொஞ்சுவார். ஸோ இப்பேற்பட்ட பாரதிதாசனை பற்றி என்னன்றதை பார்த்துடலாம். பாரதியாரோட கவிதையில் ரொம்ப ஈர்ப்பெடுத்து போய் இவர் தன்னோட பேர் சுப்புரத்தினத்தை பாரதிதாசனாக மாற்றிக்கிட்டார். இவரோட கவிதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதெல்லாம் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களை வச்சுருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் கொண்ட பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் இது எல்லாமே. இவரை புரட்சி கவி அப்படின்னும் சொல்கிறாங்க, பாவேந்தர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற புக்கில் தான் இந்த தமிழ்ன்ற தலைப்புக்கு கீழே இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். பாரதிதாசன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்துருக்கிற பாடலில் ஒரு 6 பத்திகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 3 பத்தி உங்களுக்கு மனப்பாட செய்யுளாக வந்திருக்கு. திரும்ப ரீட் பண்ணுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் உயர்வுக்கு வான்,
இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல். இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு பத்திக்கும் பொருள் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழ் வந்து ரொம்ப இனிமையான தமிழாக இருக்குமா, அப்படிப்பட்ட தமிழ் வந்து எங்களோட உயிருக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட இனிமையான தமிழ் எங்களோட மனித சமுதாயத்தை வந்து விளைச்சலாக்குற நீர். எப்படி பயிருக்கு நீர் விளைச்சல் தர்றதுக்கு தேவையோ அதே மாதிரி மனிதன் விளைச்சலுக்கு தமிழ் ஒரு நீராக யூஸ் ஆகுது. தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். ஸோ தமிழுக்கு மனம் 3 சொல்லி நான் போட்டிருக்காங்க. அப்போ என்னது? ஸ்மெல். சரியா? ஸோ தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். இந்த தமிழ் தான் எங்களுக்கான ஊராக நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். எப்படி ஒரு பிறந்த பிள்ளை ஒரு பையன் ஆகுறதுக்கு அவனுக்கு பால் தேவையோ அந்த மாதிரி தான் இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். எங்களுக்கு அந்த பால் தான் தமிழ் எங்களோட இளமைக்கு. அண்ட் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். ஸோ ஒரு புலவருக்கு எப்படி ஒரு புகழ் தேவையோ அதை மாதிரி தமிழ் வந்து புலவர்களுக்கு வேளாண் என்று. தமிழ் எங்கள் உயிருக்கு வான். இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். ஸோ தமிழ் அப்படின்றது எங்களோட வளர்ச்சியை குறிக்கிறது. அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா வான்னா வானம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த நீங்கள் எப்படி சோறுற்ற இருக்கிற ஒருத்தங்க அறிவு சட்டோனே தருவாங்களோ அது தமிழ் எங்களோட தமிழ் எங்களுக்கு ஒரு தேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் தமிழ் தோல் கொடுத்து தூக்கி விடுறதுக்கு இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அப்படிப்பட்ட தமிழ் எங்களோட கவிதைக்கு ஒரு வாள் மாதிரி இருக்குது. அந்த வாள் வந்து வைரத்தால் பதிவு பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதியிருக்கிறது பாரதிதாசன். இதில் உங்களுக்கு என்ன பொருள் தெரியாது? அமுதுன்னா அமிர்தம். சரியா? அடுத்தது விளைவுனா விளைச்சல், வளர்ச்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க. மனம்னா வாசனை. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. சரியா? சமூகம் அப்படின்னா மனிதர்கள் குலம். சரியா? மக்கள் குழுன்னு இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அசதினா இங்கே சோறு. வான்னா வானம். வைரத்தின்னா டைமண்டை தான் சொல்கிறாங்க வைரம். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மதிப்பீடு பார்க்க போகிறோம். ஸோ வளர்ச்சியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாடும் அமையணும், வீடும் அமையணும், தெருவும் அமையணும். ஆனால் சமூகம்ன்றது நம்மளோட மனிதர் குலத்தை குறிக்கிறது. ஸோ அதனால் சமூகம் அமைய வேண்டும். சரியா? நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஷாக இருக்கும். டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குமா, கோபமாக இருக்குமா, வருத்தமாக இருக்குமா, அசதியாக இருக்குமா? அசதின்னா சோர்வுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சோர்வாக தான் இருக்கும். நிலவு கூட்டல் என்று அப்படின்றது எப்படி நிலவுது? இந்த ஊவும் இந்த ஏயும் சேர்ந்து வேயாக மாறுது. ஸோ நிலவென்று. சரியா? தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்றது எப்படி மாறுது? இல்லும் ஏயும் சேர்ந்து லேயாக மாறுது. அப்போ தமிழ் எங்கள். சரியா? அமுது என்று அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? இங்கே நம்ம பார்த்தோம், இந்த துணைக்கால் வந்தது அப்படின்னா இந்த ஏ வரும், அப்போ என்று வரும். அது போக என்ன இருக்குது? இது தான் இருக்குது. ஸோ அமுது கூட்டல் என்று. சரியா? செம்பயிரை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கலாம். மை கெட்டு செம்பயிர் ஆகும். சரியா? விளைவுக்கு தமிழ் எப்படி இருக்குது? நீராக இருக்குது. அறிவுக்கு எப்படி இருக்குது? தோலாக இருக்குது. இளமைக்கு எப்படி இருக்குது? பாலாக இருக்குது. புலவருக்கு எப்படி இருக்குது? வேளாக இருக்குது.
ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ ஒரே ஓசையில் முடிகிறது என்னங்களாம்? பேர் நேர், பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், மான் தேன், தோல் வாள் எல்லாமே ஒரே எழுத்தில் முடிஞ்சிருக்கா? ஸோ அதெல்லாம் தான். ஸோ இதோட குருவினாக்கள் நம்ம போஸ்ட்டில் பின்னாகி இருக்கும். உங்களுக்கு நம்ம பிடிஎஃபாகவே இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அந்த போஸ்ட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா. தேங்க்யூ. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரிசையாக ஒரு சாப்டராக பார்க்கலாம். பாய்.